அட ஆமாங்க, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி ஒரு அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து அறிவிக்க போகிறாங்க. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி இனி மக்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நியூஸ் வந்துருச்சு. இனி குறைந்த வட்டியிலையுமே நகைக்கடன் பெறலாம், நகைக்கடன் தள்ளுபடியும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். என்ன அப்படின்றத பற்றி எல்லாமே இந்த ஒரு வீடியோவில் நாம் அலசி பார்க்கலாம். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்து ஆங்காங்கே நிறைய தகவல்கள் எல்லோருக்குமே வந்து கொண்டுதான் இருக்கிறதுங்க. இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும், யாருக்கு கிடைக்காது? ஸோ நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு சில அரசாணைகள் இருக்குது. எந்தெந்த வங்கிகளில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி முழுமையாக கிடைக்கும், எந்த வங்கிகளில் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்காது, இவற்றை பற்றி தான் நான் இப்பொழுது உங்களுக்காகவே கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நகைக்கடன் தள்ளுபடி அடகு வைக்கக்கூடிய நகைகளை பொறுத்தவரை வங்கிகளிலிருந்து நமக்கு கடன் வழங்கப்படும். அதற்கு வட்டி செலுத்தும் பட்சத்தில் வருடத்திற்கு இவ்வளவு அவ்வளவு அப்படின்ற ஒரு அப்டேட்டை அவங்களே கொடுப்பாங்க. தற்பொழுது நகைக்கடன் விதிகளில் தொடர்ந்து பல மாற்றங்கள். ஏன் அப்படின்னா நகைக்கடன்கள் பார்த்திங்கன்னா தற்சமயம் நகையுடைய விலை விண்ணை உயர அளவுக்கு போயிட்டுருக்கு. ஸோ 2026 நடைபெற உள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு ஆளுங்கட்சியான திமுக பல்வேறு கடன் தள்ளுபடி வாக்குறுதிகளை வழங்க தயாராகி இருப்பதால் இந்த தகவல்கள் தெரிவிக்கிறது. இதில் குறிப்பாக 5 சவரன் வரையிலான நகைக்கடன்கள், விவசாய கடன்கள், பொதுத்துறை வங்கிகளில் பெறப்பட்ட கல்வி கடன்கள் ஆகியவற்றை தள்ளுபடி செய்வது குறித்தும் அறிவிப்புகள் அக்கட்சியில் வந்துட்டு தான் தேர்தல் அறிக்கையில் இடம்பெற வாய்ப்புகள் அதிகம். ஸோ மேலும் பெண்களுக்கு தொழில் தொடங்க 10,000 ரூபாய் முன்பணம், மகளிர் உரிமை தொகை உயர்வு, இவை அனைத்துமே இந்த நகைக்கடன்கள் திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்த போலுது. கனிமொழி தலைமையிலான குழுவினர் தயாரிக்கும் அறிக்கை பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளதாக விளக்கப்படுகிறது. இந்த சலுகைகள் குறித்த தகவல்கள் கசிந்துள்ளதால் தற்பொழுது வங்கிகளில் மக்களின் ஆர்வம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிடுறாங்க. திமுக அரசு ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகள் குறித்த விமர்சனங்கள் இருந்தாலும் வரவிருக்கும் தேர்தலில் இத்தகைய நிவாரண அறிவிப்புகள் முக்கிய பங்கு வகிக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் நிச்சயமாக எல்லோர் மத்தியிலுமே இருக்குது. அதன்படி தங்கத்தின் நிச்சயத்தன்மை காரணமாக வங்கிகள் நகைக்கடன் மதிப்பை குறைத்துள்ளன. இந்த நிலையில் அதிக தொகையுடன் குறைவான வட்டியில் நகைக்கடன்கள் பெற வழியுள்ளது. உங்களிடம் விவசாய நிலத்திற்கான பட்டா இருந்தால் விவசாய நகைக்கடன் பெற முடியும். இதில் அடகு வைக்கக்கூடிய நகையின் மதிப்பு 85% வரை உங்களுக்கு பணம் கிடைக்குங்க. அதுவும் இல்லாமல் இந்தியன் வங்கிகளில் நகைக்கடன் வட்டிக்கு கடன் பெறுவோரின் எண்ணிக்கை கவனிக்கணும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. தங்கத்தின் விலை அசாதாரணமாக உயர்ந்த ஒரு சில நாட்களில் 2 முறை கூட தங்கத்தினுடைய விலை உயர்ந்து காணப்பட்டதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயங்க. ஸோ நகைக்கடன்களை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க தற்சமயம் திமுக அரசு. ஸோ இந்த ஜனவரி 31 வரை தான் நகைக்கடன்களை வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி. ஸோ நகைக்கடன்கள் வங்கிகள் பொருந்தும் அவசர தேவைக்காக 5 சவரனுக்குள்ளாக வைத்திருக்கும் அனைத்து நகைக்கடன்களும் தள்ளுபடி செய்யப்படுன்ற அறிவிப்படியாகும். பொதுத்துறை வங்கிகள் உட்பட 5 வகையான வங்கிகளில் இந்த நகைக்கடன்களை பெறலாம். மிக மிக முக்கியமானது கூட்டுறவு வங்கி. ஓகேங்களா? ஸோ 10 பவுன் வைத்திருந்தால் தள்ளுபடிக்கு வாய்ப்புகள் மிக குறைவாக இருக்கும். அதில் 5 பவுன் வரையிலான நகைக்கடன்கள் தள்ளுபடி வழங்கப்படும். கல்வி கடன்லையும் தள்ளுபடி வழங்கப்படுறாங்க. அரசு வங்கிகளில் பெற்ற கடன்கள் இந்தியன் வங்கி, ஸ்டேட் பேங்க்கு, ஐஓபி, கனரா பேங்க்கு, அரசு சார்ந்த வங்கிகளில் இந்த தள்ளுபடியை கொடுக்க போகிறதா தகவல்கள் அனைத்துமே எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப தரமாக வந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி தாங்க நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த அறிவிப்புகள் அடுத்தடுத்து வர இருக்குது. நீங்கள் நகைக்கடன் தள்ளுபடியும் பெறணும் அப்படின்னா இப்போந்தே உங்கள் நகைக்கடன்களை பேங்க்கில் அடகு வைத்து கொள்ளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.